வேற ஒன்றும் ரகசியம்லாம் இல்லை, சுருக்கம் முடிச்சிருங்க, சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் சிம்பிளாகவே முடிச்சிடறேன். நான் நிறையா பேச நினச்சேன், பரவாயில்ல, சிம்பிளாக முடிச்சிடறேன். இந்த புத்தகம் ஏன் எழுதணும் அப்படின்றத இந்த புத்தகத்தோட முன்னுரையிலே நான் எழுதியிருக்கேன். நான் அதை நீங்கள் வாங்கி படிச்சினாலே தெரியும் என்ன காரணம் என்ன எதுன்ட்டு. இப்போ என்னுடைய நண்பர் கவிஞர் துளிர் அவர்களும் சரி, அவர் அண்ணன் சுந்தரவந்தியத்தேவன் அவர்களும் சரி, ஒரு விஷயத்தை சொன்னாங்க. எங்கே இருந்து உன்னை அடிக்கிறாங்களோ அங்கே இருந்து தான் நீ கிழிச்சிடணும், நீ வெளியே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயம்தான். நான் ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு முதலாக இந்த சமுதாயத்தை பிறந்ததுக்காண்டி ஒரு கிடைச்ச செட்பேக் என்னன்னா, என்னோட தந்தை வந்திருக்காப்புல, என் தாய் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி வீடு பார்க்குறாங்க, ஒரு டிஎஸ்பியோட வீடு. அந்த வீட்டில் வாடகைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா போய் வாடகை கேட்குறாப்புல. அந்த அம்மா, அந்த டிஎஸ்பியோட மனைவி பார்த்தீங்கன்னா எல்லாம் சரின்னு சொல்லிட்டு மேலே எங்கேயும் பார்த்துட்டு, நான் என்று சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி தான் ரொம்ப தயங்கி கடைசியில் நீங்கள் என்ன சமூகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டோடனே அப்பா பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கலர் சமூகமா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நீங்கள் வேற வீடு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டுருச்சு. இல்லைம்மா அப்படி இல்லைம்மா, இல்லை இருக்கட்டும், உங்கள் கூட சண்டை போட்டு எங்களால் மாள முடியாது அப்படின்னாங்க. சொன்னது யாருன்னா ஒரு டிஎஸ்பியோட மனைவி. எனக்கு அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாப்புல, வீட்டில் இந்த மாதிரி வீடு பார்த்தேன், எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காப்புல, நான் சின்ன பையன் அப்போ, எங்கள் அம்மாட்ட சொல்கிறாப்புல, இந்த மாதிரி வீடு பார்த்தேன், இந்த மாதிரி டிஎஸ்பி வீடு தான், ஆனால் அவங்களே இப்படி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு இந்த சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது ஒரு வன்முறை சமுதாயமாகவும் ஒரு ரொம்ப பார்த்தா சண்டையை முன்னோக்கி கொண்டு போகிற சமுதாயமாக தான் இந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பயிற்றுவிச்சிருக்காங்க. நம்ம போய் அந்த மாதிரி செய்யப்பட கிடையாது, பயிற்றுவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச செட்பேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா விளையாட்ட பசங்க பேசுறது பண்ணுறது அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. நான் படித்தது பார்த்தீங்கன்னா எம்பிஏ தான் நான் படிச்சிருந்தேன் நான். ஆனால் முதல்ல 2017 முகநூலில் பார்த்தீங்கன்னா வரலாறுன்றதுல அறிமுகமாகிறேன். எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா நீ இப்படி, நீ ஒரு குற்றம் சம்மந்தப்பட்டவன், நீ ஒரு குற்ற பின்னணியில் பிறந்தவன், நீ பார்த்தீங்கன்னா மாடை பார்த்தீங்கன்னா களவு செய்யும் அந்த சமூகத்தில் பிறந்தன்னு சொல்லி இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மனசு என்ன ஒரு அர்த்தம்னா, நம்ம ஊரில் நம்மளை மரியாதை சொல்கிறாங்க, கோயிலில் மரியாதை கொடுக்குறாங்க, நம்மளை பார்த்த 18 தொழில் குடியும் பார்த்தீங்கன்னா ஐயா வாங்கையான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபேஸ்புக்கில் இப்படி நம்மளை திருட்டு பையன், களவாணி பையன் இந்த மாதிரிலாம் எழுதுறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிக்காண்டி தான் இதுக்காண்டி நான் எம்ஏ அப்ளை பண்ணேன், எம்ஏ ஹிஸ்ட்ரி அப்ளை பண்ணேன். இதுக்காண்டி வரலாறு பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சேன். மட்டும் இல்லாமல் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன் நான். இப்போ அன்னை சுந்தரவந்தியத்தேவனை பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஏன் தலைமையாளராக நம்ம கூப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா, அவர் புராணத்தை நம்பிக்கை இல்லாதவர், அவர் முழுக்க மக்கள் பக்கத்தில் நிற்பாப்புல. அவர் மன்னர் பக்கத்துலையோ இல்லை மாட மாளிகையில் உள்ள ஜமீன் பக்கத்தில் நிற்க மாட்டாப்புல, எளிய மக்கள்கிட்ட தான் போய் நிற்பாப்புல. என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட பீஸ்மரா தான் அவரை பார்க்குறோம். அவர் ஏன்னா வேற வார்த்தை என்னால் எப்படி அவரை நம்ம சொல்றது, எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு தெரியல எனக்கு. இந்த பவர் ஆஃப் பேச்சுலர், ஒரு பேச்சுலரோட பவர் பார்த்தீங்கன்னா அது இந்த உலகையே பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கும். அப்படிப்பட்ட அந்த உலகத்தை ஏகப்பட்ட பேச்சுலர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு புராண காலத்தில் இருந்த அந்த பீஷ்மர் இருக்காங்க பார்த்தீங்களா, பீஷ்மர் பார்த்தீங்கன்னா யாரும் நெருங்க முடியாது. இலக்கியம் ஐயா சொல்ற மாதிரி செல்வங்கள் கண்டிப்பா கண்டிப்பா. அதான் ஐயா கடவுள் பக்கம் நிக்க மாட்டாரு, மன்னர் பக்கத்துல நிக்க மாட்டாப்புல, இலக்கியம். சோ அந்த மாதிரி ஒரு பீஷ்மர் இந்த சமுதாயத்துல பிறந்து முதலாக எல்லாரும் பாத்தீங்கன்னா, நான் படிச்சு முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா கம்பெனில ஜாயின் பண்றப்ப ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. 2006 காலகட்டங்களில் கம்பெனியில் ஜாயின் பண்ணோம்னா ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. நான் வீட்டில் பார்த்தா ரெஃபரன்ஸ் சேர்க்குறப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் பார் எடுத்தவங்க தான் இருந்தாங்க. நான் யார்கிட்ட போய் ரெஃபரன்ஸ் வாங்குறது? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேல்கம்பை பார்த்தீங்கன்னா தாங்கிய ஒரு சமுதாயத்தில் முதலாக அவர் அண்ணன் சொன்னப்போ ஒரு விஷயம் எனக்கு வேதனையாக இருந்துச்சு. நான் அந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஊர் நானும் இந்த சம்பட்டியாரம் போய் சுற்றுவோம், போய் எங்கெங்கெல்லாம் கல்வெட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சுற்றுவோம்.
எங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டை தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வெயில நின்று ஃபோட்டோ எடுத்து பண்ணுறதுக்கே அவ்வளோ வலியும் வேதனையுமா இருக்கும். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு உடல்நிலையை வச்சு நடந்தே போவாப்புல. அவர் இங்கே மட்டும் கிடையாது, எங்கள் ஊர் வரைக்கும் வந்திருக்கான்றது அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். எங்கள் ஊர் கண்டதேவி இருக்குது, அங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் ஆச்சு அந்த ஒரு ஆய்வு நடத்தி அதன் பின்பு மேலூரில் பார்த்தீங்கன்னா வந்து தெரு தெருவாக நடந்து போயிருக்காப்புல. இவ்வளோ தூரம் ஆய்வு நடத்தி அந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புத்தகத்தை வந்து அவர் அன்னை வந்து அந்த பேர் வச்சனால தான் வந்து இன்னைக்கு இந்திய அரசாங்கமும் தமிழ் அரசாங்கமும் ரெகனைஸ் பண்ணாமல் போயிடுச்சு அப்படின்றது வந்து எனக்கு மனசு இருக்கு. ஆமாம், கேட்லாக்ல வந்து என்ன விஷயம்னா நத்தங்கணவாய் தாக்குதல்ன்றது வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஆனால் முதலாக அதை அச்சு ஊடகத்தில் கொண்டு வந்த ஒரே ஒரு மனிதர் வந்து இவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து ஈழப்படுகொலையிலிருந்து உலகத்தில் நடக்கக்கூடிய ஏன் இன்னைக்கு நடக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீனத்தோட இனப்படுகொலை முதற்கொண்டு ஜெனோசைடு முதற்கொண்டு எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து கேப்டன் ரூம்லேன்னு சொல்கிற அந்த ஆங்கில தளபதி நிகழ்த்திய அந்த கொடூரத்தை, அந்த 5000 கல்லர்களோட படுகொலையும் முதலாக அச்சு நூலில் கொண்டு வந்தது அண்ணன் தான் கொண்டு வந்தார் தமிழில். அதன் பின்பு அதை பார்த்துட்டு வெள்ளூர் நாட்டில் நடந்த அந்த படுகொலை வெள்ளூர் தான் எழுதியிருக்காப்புல. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து பேப்பரில் அவங்க பார்த்துட்டு இந்த புக்கை படிச்சுட்டு இப்படி ஒரு வரலாறா அப்படின்னு சொல்லி அவர் தேடி வந்து பேட்டி எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதர் தான் வந்து நமக்கு வந்து இந்த புத்தகத்தை வெளியிடணும், இந்த புத்தகத்தை பற்றி பேசணும். அவர் வாயிலிருந்து என் பேர் வந்ததும் என்னோட புத்தகம் வந்ததே வந்து எனக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த புக்கை பற்றி வந்து நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருந்தேன். நான் இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான், நான் இந்த புத்தகத்தோட முன்னுரையிலையும் எழுதியிருப்பேன். நான் வீர சோழ குஞ்சரமல்லன் பெருந்தச்சனின் கையை முத்தமிட்டு நான் அந்த புத்தகத்தை எழுதுறேன்னு தான் சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா இந்த கல்வெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் காப்பிரைட்ஸ்னா அந்த பெருந்தச்சன் தான் காப்பிரைட்ஸு. அவர் தான் வந்து இந்த கல்வெட்டெல்லாம் வந்து எழுதினவர். சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் சொன்னாலும் அந்த கல்வெட்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி உருவாக்குனது அங்கே இருந்த கம்மாளர் என்று படுகின்ற நம்முடைய ஆசாரி மக்கள் தான். என்றென்றைக்கும் இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு வரலாறை பற்றி பேசுகிற யாருக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு யாருன்னா இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அவங்க அன்னைக்கு இந்த கல்வெட்டுகள்லாம் உங்களுக்கு கொடுக்கலன்னா இன்னைக்கு எந்த சமூகத்துக்கும் சரி எந்த தமிழ் மொழிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு இருக்குமான்றது வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஸோ அந்த மாதிரி அவங்க வடித்து வச்ச அந்த கல்வெட்டை செதுக்கி வைத்த அந்த கல்வெட்டை தான் நான் தேடி தேடி போய் ஒவ்வொன்றாக சேகரித்து எனக்கு பெரும் உதவியாக இருந்தது வந்து இந்த வரலாற்று ஆய்வுக்கு யாருன்னா வந்து அவர் ஷியாம் சுந்தர் சம்பட்டியார் தான். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச மாட்டாப்புல, ரொம்ப அமைதியாக இருப்பாப்புல, ஆனால் வெரி டேஞ்சரஸ் பர்சன். ஒரு ஒரு வரலாறு வந்து ஒரு பொய் வரலாறு எழுதுவாங்க, அதை எழுதி 48 மணி நேரம் கூட ஆகாது, அதுக்கு அப்படியே கவுண்டர் அட்டாக்கா உடனடியாக ஒரு கல்வெட்டு எடுத்து அப்படியே ஃபேஸ்புக்கில் போடுவாப்புல. அந்த ஆப்போசிட்டில் போட்ட கட்டுரையில் எல்லாமே வந்து பார்த்தா சுக்குநூறாக உடஞ்சிரும். ஸோ உண்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு தனி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது உண்மை வந்து என்னைக்கு அழிக்க முடியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ அப்போ அந்த கல்வெட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா திரட்டி அது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்தியன் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சரி தமிழ் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சரி அதை வந்து முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க. அந்த பதிவு செஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அச்சு ஊடகத்தில் வந்து வெளியிடுறதுக்கு மறுக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, இதில் வந்து ஒரு வேலைக்கார படை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை கிடையாது, அந்த கல்வெட்டுகளை வச்சு ஒரு கட்டுரையாக வந்து அதில் இருக்கும், அந்த புத்தகத்திலே இருக்கும். வேலைக்கார படை, இதை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டோன்னே வேலைக்கார படைனா என்னது, வேலை செய்கிற படை அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிருப்பீங்க. இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அராஜகம் பண்ணுவாங்க சோழ மன்னர்களோட படைகள் வந்து, அவர்களுக்கு என்ன வேலைக்கார படை, அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மணிரத்னத்தோட படத்தில். அந்த படத்தில் பார்த்தா நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு வந்து மாற்றுக்கருத்து இருக்குது, அந்த பேரை பயன்படுத்தினாலும் சொல்கிறேன் நான். இந்த வேலைக்கார படைன்றது என்னன்னா, நீங்க நிறைய கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு அறுக்கிற மாதிரியும், தொடையில வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து குத்தி அதில் வந்து சதை எடுக்கிற மாதிரியும், நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடியை கையில் பிடிச்சிக்கிட்டு தன்னைத்தானே கழுத்தில் வந்து அறுக்கிற மாதிரியும் இருக்கும். இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கார படையை சேர்ந்தவங்க தான். இவங்களோட வேலை என்னன்னா வந்து எங்க வந்து தன்னுடைய மன்னர் இறக்க போறாரோ இறப்பதற்கு முன்பாக இவங்க தான் வந்து இறந்துருவாங்க. தன்னோட மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட படையும் தன்னுடைய நாடும் தன்னுடைய நாட்டு மன்னனும் வீழ்ச்சி அடைவதற்கு பார்க்க முடியாம அதுக்கு முன்னாடியே தங்களை வந்து பார்த்தீங்கன்னா பலியிட்டுக்குருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு விசுவாசமிக்க ஒரு படை
சோழ மன்னர்களுக்கு இருந்தனால தான் அவர் வந்து இங்கேருந்து தெற்காசியா வரைக்கும் படையெடுத்து போய் வெற்றி கொள்ள முடிஞ்சிச்சு. இப்போ அந்த நீங்கள் ராஜராஜ சோழர்னு சொன்னோடனே வந்து எல்லாருமே வந்து ஒரு பிம்பம் வச்சுருப்பீங்க, அவர் தெற்காசிய மன்னர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ராஜராஜ சோழர் வந்து தன்னோட மெய்க்கீர்த்திலே வந்து பார்த்தீங்கன்னா தான் எப்படி வந்து மன்னரானு, தான் யாருனால மன்னரானன்றதை வந்து தன்னோட மெய்க்கீர்த்திலே சொல்லியிருப்பாப்புல அவர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ள காளிங்கராயர்னு ஒருத்தர் இருப்பாப்புல. ஈழமண்டமும் கொல்லமும் கலிங்கமும் ஈழமண்டலமும் இரட்டைப்பாடி ஏழரை இலக்கணமும் முன்னீர் பழந்தீவு பன்னிராயிரமும் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். அதாவது தான் வென்ற பிரதேசமான கலிங்கம் ஒரிசாவை சேர்ந்தது. அந்த ஒரிசாவை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றினது கொல்லம், இன்னைக்கு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பகுதி, கொல்லம், கலிங்கம், ஈழமண்டலம், இலங்கை, இந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் வந்து முன்னீர் பழந்தீவு பன்னிராயிரம் லட்சத்தீவு, இந்த இதெல்லாம் நான் ஜெயிச்சிட்டே வரேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அவரோட ஒரு வழித்தொண்டர்களையும் அவருடைய தளபதிகளையும் அவருடைய படைவீரர்களையும் விட்டு போயிருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு பழந்தீவை வென்ற நாள் பழங்கொண்டார் என்றும், கலிங்கத்தை வென்ற நாள் கலிங்கராயர் என்றும், கொல்லத்தை வென்ற நாள் கொல்லத்தரையர் என்றும், ஈழத்தை வென்ற நாள் ஈழத்தரையர் என்றும் சொல்லி இன்னைக்கு நம்ம கூடயே தஞ்சையிலும் சரி புதுக்கோட்டையிலும் சரி வாழ்ந்து வருகிறார்கள். ஆக ஒரு மன்னர் வந்து இருக்காருன்னா அந்த மன்னர் அவர் ஒருத்தனால வந்து பார்த்தோன்னா இது கட்டமைக்கப்படாது. அதற்கு பின்பாக வந்து பார்த்தோன்னா நிறைய இந்த வேலைக்கார படை சொன்னீங்க பார்த்தீங்களா, இலங்கையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிங்களர் படை வந்து 12ஆம் நூற்றாண்டில் நம்ம தமிழகத்தை வந்து தாக்குச்சு. மதுரை வரைக்கும் தாக்கி மதுரையில் ஒரு பொம்மையாட்சியை வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்த அந்த சிங்கள தளபதியில வந்து ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நின்று ஃபைட் பண்ணாங்க. மதுரையில் வச்சு வந்து ஃபைட் பண்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவராயர். அவரோட வழித்தொண்டர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் சொல்லி இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகளும் எல்லா கட்சிகளும் மாறு தட்டுறாங்க பார்த்தீங்களா. அந்த முத்துலச்சேரி ரெட்டி அந்த அம்மையாரை வந்து உருவாக்கிய மார்த்தாண்ட பைரவ பல்லவராயர் என்கிற புதுக்கோட்டை மன்னர். இது யாரும் இது வரைக்கும் பதிவு பண்ணவே இல்லை. அவர் தான் முதல்ல உருவாக்குறாப்புல. இன்னைக்கு எல்லாரும் முத்துலட்சுமி ரெட்டி அம்மாவை பத்தி பேசுறாங்க. சோ அந்த மார்த்தாண்ட பல்லவராயரோட முன்னோர் ஒருத்தர் இருந்தாப்புல, பெருமாள் நம்பி பல்லவராயர்னு சொல்லி, அவர் தான் இந்த சிங்கள படையை எதிர்த்து ஃபைட் பண்றாப்புல. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஃபைட் பண்றாப்புல. யாருன்னா கள்ளர் வேலைக்காரர், பேரே அதாங்க. இது வந்து பதிவு பண்ணது யாருன்னா நம்மளோ இல்ல இந்திய அரசாங்கம் கிடையாது, இலங்கையில இருக்கிற சிங்களர்களுடைய புனித நூலான பராக்கிரம பாகுவோட வந்து பார்த்தா வீரத்தை சொல்லக்கூடிய மகாவம்சம் நூல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்க தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து போன இடத்துல எங்களை ஒரு 2 பேர் அடிச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லர்னு சொல்லி ஒரு சமூகமும் மறவர் என்ற சமூகம்னு சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவணப்படுத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் யாரும் ஆவணப்படுத்தல. அப்படி ஆவணப்படுத்தப்பட்டதுல கள்ளர் வேலைக்காரன் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அதே கல்வெட்டு புதுக்கோட்டையிலையும் பாத்தீங்கன்னா வந்து கள்ளர் வேலைக்காரிடம் வந்தீங்கன்னா அந்த கோயிலோட பாதுகாப்புக்காண்டி வந்து அந்த கோயிலை வந்து அவர் கையிலே கொடுத்துறாங்க, நீங்க இந்த கோயிலை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி. 14ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. ஸோ இந்த வேலைக்கார படையை பற்றியும் வந்து நான் அதில் எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த கல்லர்னா என்ன வந்து இந்த கல்லர்ன்றதுக்கு வந்து இந்த திருட்டு அப்படின்னு சொல்லி வந்து எந்த காலத்தில் வந்து அது அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா வந்து அது நாயக்கர் காலத்திலேருந்து அது ஆரம்பிக்குது. நாயக்கர் காலத்திலையும் அதன் பின்பாக வந்த ஆங்கிலேயர் காலத்திலேருந்து தான் வந்து இந்த வார்த்தையிலிருந்து பதங்கள் வந்து கொண்டு வரப்படுறாங்க. ஆனா அதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கல்லர்ன்ற வேலை வந்து அந்த கல்லர்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் இருக்கு. அந்த விளக்கங்களையும் நான் அதில் உள்ள கொடுத்துருக்கேன், நீங்க அதை வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து அதில் பிடிச்ச ஒரே ஒரு கல்வெட்டு, நான் அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த பிடிச்ச கல்வெட்டு எதுனா வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுகளில் வந்து அது ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸ்ரீ கள்ள சோழராஜன் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்ப இந்த ஸ்ரீ கள்ள சோழராஜன்னா அப்ப சோழை வந்து திருடுனா, என்னோட கேள்வி அப்படிதான் இருந்துச்சு. ஸ்ரீ கள்ள சோழராஜன்றப்ப ஸ்ரீன்ற பதம் வந்து பாத்தீங்கன்னா மன்னருக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் வந்து அதை கொடுத்துருப்பாங்க. அப்ப ஸ்ரீன்னு வந்துருச்சு. அப்ப இது ஒரு மன்னர் ஒருத்தர். கள்ள சோழராஜன் வந்திருக்கு, சோழராஜன் வந்துருச்சு, ராஜான்ற பேருக்கும் வந்துருச்சு. அப்ப கல்லர்னா வந்து மன்னரை குறிக்கின்றது அந்த சொல்லும் வந்து அதுல அடிபட்டு போயிருது. சோழராஜன் வந்துருச்சு. அப்ப இந்த கல்லுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வரும்? ஸ்ரீ கள்ள சோழராஜன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சமூகம் சார்ந்து, அதுவும் ஆணிரை கவர்ந்து போறப்ப அவர் இறந்து போயிருக்காப்புல. அவர் ஆணிரை கவர்தல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆசுவாசப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம். அதை வந்து இன்னைக்கு வந்து அதை வேற மாதிரி கொண்டு போறாங்க, மாடு கலவாணி அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா இருக்கிற பெரிய மாடு கலவாணி யார் தெரியுமா? பாண்டிய மன்னர் தான்.
ஆக்கோல் மூதூர் கல்வர் பெருமகன் தென்னவன். பசுக்களை மட்டுமே கவர்ந்து சென்று களவாடக்கூடிய ஒரு மன்னராக தான் தன்னை வந்து இலக்கியத்திலே குறிப்பிட்டிருக்காப்புல. அவர் மதுரை கணக்காயரோட அந்த சங்க இலக்கியத்திலே வரும், ஆக்கோல் மூதூர் கல்வர் பெருமகன் தென்னவன் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த ஆக்கோல், அந்த ஆக்கோல் அதாவது வெச்சி போரையும் கரந்தை போரையும் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க செஞ்சனாலேயே அந்த 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 பசுக்களை வந்து கவர்ந்து வந்ததுக்கும் கல்வெட்டு இருக்கு, அந்த கவர்ந்து போனவங்கள்ட்ட இருந்து மீட்டெடுத்த கல்வெட்டும் கல்லர் என்றே இருக்கிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகளை ஒருங்கிணைச்சா செஞ்சுருக்கு. இது எதற்காண்டி பண்ணுறோம்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருமே சம்பாதிக்கலாம். நம்ம எல்லாருனாலையும் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு கப்பல் வாங்கலாம், ஒரு ஹெலிகாப்டர் வாங்கலாம், ஒரு ஏரோப்ளேன் வாங்கலாம், என்ன வேணால் வாங்கலாம். ஆனால் யாருனாலையும் வாங்க முடியாது என்ன தெரியுமா? தங்களுடைய சுயமரியாதை. வேற எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் உங்களால் வாங்க முடியாது ஒன்றே ஒன்று சுயமரியாதை. ஒருத்தன் காலில் போய் வந்து நீங்கள் விழுன்னு சொல்கிறப்ப வந்து அந்த இடத்த ஒன்று தடுக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சுயமரியாதை. இதை நான் செஞ்சால் நீ என் காலில் விழுந்தனா உனக்கு நான் இது தருவேன், இந்த பதவியை தரேன், இந்த பணத்தை தருவேன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒருத்தனுக்கு தடுக்கும், ஒருத்தனுக்கு தடுக்காமல் கீழே விழுவான். இந்த ஒரே ஒரு நூல் தான் வந்து அந்த சுயமரியாதை என்னன்ற விஷயமே, வேறு எதுவுமே கிடையாது. ஆக இந்த சுயமரியாதை உண்ட அந்த அந்த சமூகம் தான் வந்து நம்ம சமூகமாக பார்க்கப்படுகிறேன். நான் அப்படி தான் அதை பார்த்தேன் நான். இப்போ நம்ம சொன்னாங்க பார்த்தீங்கன்னா குற்ற பின்னணி, இந்த வீடு வாடகை கதை, இது எல்லாருமே இந்த சமூகத்தில் பிறந்த எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பாங்க, எல்லாருமே வந்து அதை கடந்து வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் நிச்சயமாக பேனா என்ற ஒரு ஆயுதம் வேணும். தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் வந்து நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஏன் நான் அக்டோபர் மாதத்தில் வந்து நான் வைக்காமல் நான் இந்த மாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன்னா, எனக்கு பின்னாடி இந்த சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு ஆள் வந்தால் போதும், எழுதுறதுக்கு ஆள் வந்தால் போதும். எனக்கு வந்து 10,000 வீரர்கள் வந்து என்னால் உருவாக்க முடியும். ஒரு மேடை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே ராஜராஜ சோழரோட பராக்கிரமத்தை பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி அந்த கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மியை கன்வெர்ட் பண்ணி அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடை மறித்து பஸ்ஸை மறித்து நமக்கு உரிமையை வாங்கி கொடுக்கணும், என்னமும் செய்ய முடியும். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, எழுதுறதுக்கு இங்கே ஆள் கிடையாதுங்க, வெட்டுறதுக்கு ஆள் இருக்கீங்க. இங்கே வெட்டுறதுக்கு ஆள் இருக்குது. எத்தனை பேர்த்த வெட்டணும்? இருக்கிற தென் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, அது நம்மளை மட்டும் சொன்னாப்புல, ஆனால் எல்லா சமுதாயத்தில் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமுதாயத்துக்காண்டி வந்து அருவா தூக்குறதுக்கு இங்கே 1000 பேர் இருக்காங்க. இதே சமுதாயத்துக்காண்டி வந்து பேனா தூக்குறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் உண்மை. நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நாங்கள் இந்த மாதிரி கட்டுரை எழுதுகிறப்ப அந்த அண்ணன் ராஜேஷ்க்கு தெரியும், அவர் ஆரம்பத்து காலகட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணுறவங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறை எழுதுனே சண்டை போடுவாங்க அவர்கிட்ட போய், நீ எப்படி எழுதுன, எங்கள் கூட்டத்தை பற்றி உனக்கு தெரியுமா, நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட அப்படின்வாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி அந்த பேசினார் பார்த்தீங்களா, அவர் எழுதியிருக்கே மாட்டாப்புல, எதையுமே சொல்லியிருக்க மாட்டாப்புல. ஆனால் நம்ம ஒன்று சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து கிளம்பி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகத்தின் வாயிலாகவும் இந்த பதிப்பகத்தின் வாயிலாகவும் இந்த மேடை வாயிலாகவும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான். நீங்கள் எந்த இடத்துல எந்த அநியாயம் நடந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நியாய தர்மங்கள் வந்து பார்த்தா கீழே போகிறப்பையும் சரி, எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக நீதியும் சமநீதியும் தவற போகிறப்பையும் சரி, அங்கே ஒரு குரல் வறுமையானால் அது இந்த சமுதாயத்திலேருந்து தான் வருமையை தவிர வேறு எதுலேருந்து வராது. இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஒரு நீங்கள் ட்ரெயினில் போவீங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரனை யாரோ பிரச்சனை பண்ணுவான், எல்லாரும் அமைதியாக இருப்பான், ஒரே ஒருத்தர் மட்டும் சவுண்டு விடுவான். அவனை கூப்பிட்டு விசாரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ப்ராப்பர் உஸ்லம்பட்டியா, ப்ராப்பர் மதுரையா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இது நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அந்த வார்த்தையை விட்டப்போ என்கிட்ட கேட்டார் ஒருத்தவர், தம்பி மதுரையா நீங்கள்? மதுரை தானே. மதுரையில் எங்கே தம்பி? அவர் அதை நேரடியாக கேட்க முடியாத அந்த ஒரு இடத்துல இருந்துட்டு இன்டைரக்டாக வருவாப்புல. இன்னொரு மொழி திருச்சியில் போயிட்டு இருக்கோம், இன்னொரு மொழிக்காரன் ஹிந்திக்காரன் திட்டுறான், நம்ம தமிழ் தீய வார்த்தையை சொல்லி திட்டுறான். அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன், நான் பொறுத்துக்க முடியாமல் டக்குன்னு பெல்ட் எடுத்து நான் நின்னேன், உனக்கேண்டா அவ்வளோ பண்ணி எங்கள் மாமா உட்கார. இப்போ நீங்கள் அது சொல்லுறது எல்லாருமே சொல்லுவாங்க, இதுக்கு தான் இல்லை, அதான் சொல்ல வராப்புல அதுக்கெல்லாம். ஆக அந்த மாதிரி நீங்கள் எது நடந்தாலும் சரி எல்லாரும் கேட்பாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்பையும் சரி, நான் பார்த்த சில பர்சனாலிட்டி நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்னுவாங்க. அது பதிலே கிடையாதுங்க. அதுக்கு ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா, உள்ளேருந்து பொத்துக்கிட்டு வருது, கை காலெலாம் வந்து பார்த்தா ரணரணமாக இருக்குது. ஆமாம்.
இன்னைக்கு ஆனால் அதாவது மதுரை கம்யூனிஸ்டுவாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பெரிய ஒரு மன வருத்தம் என்னன்னா, தூக்கு மேடை பாலு அப்படின்னு போடுவாங்க. ஆனால் அவர் இறந்தப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் வந்த பேர் வந்து பார்த்தா தூக்கு மேடை பாலு தேவர். ஆனால் அந்த தேவர் தூக்கிட்டாங்க, ஏன்னா நெடுல இருக்கு போல அவங்களுக்கு. அந்த மாதிரி வாட்டக்குடி இறைவனும் சரி, அவருக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிராயர் ஒருத்தவர். அதான் அந்த மாதிரி மாதிராயர் ஒருத்தவர். விமர்சனம் வந்து வரணும், அது இப்ப சொல்லிட்டாப்ல இல்ல. அந்த தூக்குமேடை பாலத்தேவரும் சரி, வாட்டக்குடி இரணியும் சரி, வாட்டக்குடி இரணினை வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிடிச்சி மரத்தில் கட்டிச்சு சுட்டாங்க. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாதுராயர்னு இருக்கு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பலாப்பட்டை சேர்ந்தவர் தான். அந்த மாதிரி வந்து பொத்துக்கிட்டு வருது, என்ன பண்ணுறது? அந்த பொத்துக்கிட்டு வரதை வந்து பார்த்தீங்கன்னா அதை கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயுதத்தை ஏந்த போகிறோன்றது தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. அது நீங்கள் வந்து அவர் துளிர் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து அதிகாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அரசியல் கட்சி அதிகாரம்ன்றது தான் நினைக்கிறீங்க. பேனாவும் அவர் அதிகாரம்தான். நான் பெருமைக்காண்டி சொல்ல, இங்கே இருக்கிற லோகன் பல்லவராயிலேருந்து ஒரு பாதி பேருக்கு தெரியும், தம்பி ஆறுமுக பாண்டியன்லேருந்து சம்படையிலும் தெரியும். நான் ஒரு கட்டுரை போனேன்னா உடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை வந்து படிக்க மாட்டாங்க, அது மாட்டு சமுதாயம் வந்து பார்ப்பாங்க. இவன் எழுதிட்டான், என்ன எழுதிட்டான்னு தெரியல, எவன் குடி வந்து முழுக போகுது, என்னமோ பண்ணிட்டா அப்படின்னு நேராக ஓடி வருவாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆக நம்மளோட உருவத்தை விட, நம்மளுடைய வீரத்தை விட, நம்மளை பார்த்து எதிரி ரொம்ப பயப்படுறதுன்னா வந்து நம்மளோட பேனாவை பார்த்தான். ஏன்னா நம்ம எழுதுகிற எழுத்து வேற. ஒரே ஒரு வார்த்தை, அந்த கல்வெட்டில் இருக்கிற வந்து அந்த ஒரு வார்த்தையை மாற்றிட்டோம்னா, அதே தான் தமிழ் மதுரையிலே வந்து அந்த மண்ணுக்கு உண்டானதே சொல்கிறேன் நான். கொன்று வாருங்கள் நாப்பில் என்ன பண்ணாங்க, ஆளை போட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. கோவலனை போயிட்டு கொன்று வாருங்கன்னு நம்ம பாண்டிய மன்னர் என்ன பண்ணிட்டாங்க, ஆளை போட்டானுங்க. அந்த மாதிரி தான் இது. ஸோ அந்த மாதிரி நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும், ஒரு நியாயம், நேர்மை, நீதி, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தான் சொந்த சமுதாயம் வந்தாலும் விமர்சிக்கிறாங்க. எத்தனையோ நூல் வெளியிட்டு பார்த்துருப்பீங்க, யாராவது வந்து மேடையில் வச்சு புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது சொல்லுங்கள் நீங்கள். பெருமையில் தான் பேசுவாங்க. அவர் அண்ணன் ஒரே வார்த்தை முடிச்சிட்டாப்புல, இதில் இந்த ஆண்ட பரம்பரெலாம் ஏற்றுக்க மாட்டேன்பா, அதெல்லாம் விட்டுருங்க அதை. ஆனால் அந்த சோழருக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பாடுபட்டிருக்காங்க, அந்த கல்லறில் வந்து பார்த்தா ஃபைட் பண்ணிருக்காங்கன்றதை ஏற்றுக்க பார்த்தீங்கன்னா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரவந்தியத்தேவன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவராவோ என்னோட அண்ணனாவோ இல்லை எங்களோட பீஸ்வராவோ பேச வேணாம், அவராக பேசினாலே போதும். அவராக பேசுனால தான் வந்து இன்றைக்கி அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாடிச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த புத்தகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை மையப்படுத்தி தான் எழுதியிருக்கேன். இதில் ஆண்ட பரம்பரையும் எழுதலை, ஆளுமை செலுத்திய பரம்பரைன்னு நான் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஆண்ட பரம்பரை நினச்சாங்க, எது ஆளுமை செலுத்திய பரம்பரைனா, போர் என்று வந்த பொழுது இங்கே உள்ள பல்லருக்காகவும் வண்ணாருக்காகவும் பறையருக்காகவும் செட்டியாருக்காகவும் ஆசாரிக்காகவும் கோணாருக்காகவும் இங்கே இருக்கிற தன்னுடைய பொண்டாட்டியும் தன்னுடைய மனைவி தன்னுடைய தந்தை தன்னுடைய தாய் அனைவரையும் விட்டு விட்டு கையில் வேலை தாங்கி கொண்டு முதலாக போய் செத்தான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இந்த ஆளுமை. இந்த ஆளுமை காண்டிது. இதனால தான் வந்து ஆளுமை செலுத்திய பரம்பரைன்றாங்க. அதை நம்ம பசங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்ட பரம்பரைன்றாங்க. ஆண்ட பரம்பரை என்பது மக்களை அடிமையாக்கி செலுத்தப்பட்டதே ஆண்ட பரம்பரை. ஆனால் ஆளுமை செலுத்திய பரம்பரை என்பது மக்களோட மக்களாக மன்னருக்காக மக்களின் படையில் நின்று சேவை செய்து இறந்தவர்களே ஆளுமை மிக்க பரம்பரை. அதில் பிறந்தவன் என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாய்க்கும் என் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சுந்தரவந்தியத்தேவன் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் நெஞ்சார வந்து வேண்டிக் கொள்கிறேன்.